கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களிலும் அவருடைய தூய சமூகத்தை நாடி அவருடைய பிரசனத்தில் அவருடைய வார்த்தைகளுக்காக காத்திருக்கக்கூடிய பெரும் தயவை தேவன் நமக்கு பாராட்டி இருப்பதற்காக நான் தேவனை ஸ்தோத்திருக்கின்றேன். இந்த நாளிலும் அவருடைய வார்த்தைகளை நாம் தியானிப்பதற்கு முன்பதாக அவருடைய சமூகத்திலே நம்முடைய சிரங்களை தாழ்த்தி அவருடைய வழிநடத்தலுக்காக சற்று நேரம் இறைஞ்சி நிற்போம். எங்களை அன்பாய் நேசித்து வழிநடத்தும் பரிசுத்தமிக்க பரமபிதாவே, உடைய தூய நாமம் என்னாலும் மகிமைப்படுவதாக. இந்த பரிசுத்தமான மணித்துளிகளிலும் உடைய பிள்ளைகளாக நாங்கள் உடைய திருவசனங்களை தேவரே நாங்கள் ஆராயும்படியாகவும் அனல் கொள்ளும்படியாகவும் நீர் எங்களுக்கு பாராட்டி இருக்கக்கூடிய இந்த ஸ்லாக்கியத்திற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகின்றோம். பரிசுத்த ஆவியின் துணையை தாரும், எங்களுடைய மனங்களில் பேசும், கேட்கக்கூடிய மனங்களில் கிரியை செய்தரலும். கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கின்றோம் பிதாவே, ஆமென். ஆமென். சங்கீத புத்தகத்தில் எல்லோருக்கும் பிடித்த ஒரு அதிகாரம் 23வது அதிகாரம். இந்த அதிகாரத்தில் தேவன் தன்னுடைய பிள்ளைகளுக்கு யாராக இருக்கின்றார், எதையெல்லாம் தன்னுடைய பிள்ளைகளுக்கு செய்ய வாஞ்சிக்கின்றார் என்ற பூரணமாக தன்னுடைய பிள்ளைகளோடு பேசக்கூடிய ஒரு அதிகாரம். தாவீதரசன் தன்னுடைய சிறு பிராயத்தில் ஆட்டு இடையனாக பெற்ற அனுபவத்தை காட்டிலும் தன்னுடைய மகன் அப்சலோம் ராஜாவாக தன்னை இடத்தை பிடிக்கும்படியாக அவர் பல பிரயத்தனங்களை செய்து கொண்டிருக்கும் பொழுது அவனுக்கு பயந்து இந்த தாவீது யோர்தானுக்கு அக்கறையில் யோர்தான் நதி அண்டையில் அவன் சென்று பர்சிலாய் என்ற மேய்ப்பனால் சந்திக்கப்படுகின்றான். பர்சிலாய் அவனுடைய பெயர். ஆடுகளினால் ஒரு மனிதன் பெறக்கூடிய நன்மைகளையும் அந்த ஆடுகளுக்கு மேய்ப்பன் பாராட்டக்கூடிய கவனிப்பையும் அவன் அந்த இடத்தில் கண்டான். இந்த நெருக்கம் அந்த மனிதனோடு அவன் பெற்ற அனுபவம் தாவீதை அந்த 23வது ஷெப்பர்ட் சாம்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த அருமையான 23வது அதிகாரத்தை எழுதும்படியாக ஊக்குவித்தது. தேவனுக்கும் தனக்கும் உள்ள நெருக்கத்தை காட்டும்படியாக இந்த அதிகாரத்தை துவங்க பொழுது 23வது அதிகாரம் 1வது வசனத்தில் you can see a kind of a relationship. மேய்ப்பனாகவும் ஆடுகளாகவும் இந்த முதலாவது வசனம் பேசுகின்றது. A shift in imagery. இந்த மெட்டபர்ல இப்பொழுது ஒரு மாற்றம் ஏற்படுகின்றது. From shepherd to a host. மேய்ப்பன் என்று சொல்லக்கூடிய நிலையில் இருந்து மாறி 4வது வசனத்தில் ஒரு பணியாளனாக இந்த வேதத்தின் பகுதி பேசுகின்றது. The metaphor changes from shepherd caring for sheep to a host providing banquet. இந்த முதல் வசனம் மேய்ப்பனுக்கும் ஆடுகளுக்கும் உள்ள உறவை பற்றி அது பேச துவங்கி ஆடுகளுக்கு மேய்ப்பன் எவற்றையெல்லாம் செய்வானோ அதை பற்றி அது கூறுகின்றது. 5வது வசனத்தில் கம்ப்ளீட்டா ஒரு ஷிஃப்ட், ஒரு மாற்றத்தை அங்கு நாம் பார்க்கின்றோம். அந்த உருவகத்தில்
அந்த மெட்டபர் இப்போ சேஞ்ச் ஆகிறது. அந்த உருவகத்தில் மேய்ப்பன் ஆடுகள் என்ற நிலையில் இருந்து பந்தி அதை செய்யக்கூடிய ஓர் ஹோஸ்ட், பந்தி அதை கொடுக்கக்கூடிய நபர், ஷெப்பர்ட் அண்ட் ஷிப் 1வது வசனத்துல. இந்த 5வது வசனத்துல ஹோஸ்ட் அண்ட் பேங்கட், மேய்ப்பன் ஆடுகள், ஒரு பெரிய விருந்து அதை அளிக்கக்கூடியவர் 5வது வசனத்துல. நீர் எனக்கு ஒரு பந்தியை ஏற்படுத்தி, you prepare a table before me. தேவனுக்கு பிரியமானவர்களே, இந்த நாளில் இந்த 5வது வசனத்தில் காணப்படக்கூடிய ஒரு ஆழமான ஒரு சத்தியத்தை நாம் தியானிக்க போகின்றோம். The word table here, it is not describing a furniture or a piece of furniture. இங்கு மேஜை என்று சொல்லக்கூடிய இந்த வார்த்தை மரத்தினால் செய்யப்பட்ட ஒரு பொருளை குறிக்கவில்லை. It is talking about the meal, not just a meal. புசிப்பதற்காக வைக்கப்பட்டிருக்கும் உணவு என்பது மாத்திரமல்ல, மீல், it is a banquet, பந்தி. மேஜை முழுவதும் பரப்பி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய உணவு பதார்த்தங்கள் எது வேண்டாலும் எடுத்து புசிக்கக்கூடிய அளவிற்கு நிறைவாக அங்கு வைக்கப்பட்டிருக்கக்கூடிய, மேஜை மீது வைக்கப்பட்டிருக்கக்கூடிய உணவு பதார்த்தங்கள். இந்த பந்தியை ஏற்பாடு செய்து எல்லா வகையான உணவுகளையும் மேஜையில் பரப்பி வைத்து அதை பரிமாறக்கூடிய ஹோஸ்டாக, புரவலனாக, விருந்த அளிப்பவனாக, அந்த விருந்தில் அனைத்தவர்களை போஷிப்பவனாக, எல்லாவற்றையும் ஒருவர் எடுத்துக்கொண்டிருக்கின்றார். அந்த விருந்தை, அந்த பந்தியை ஏற்பாடு செய்தவரே போஷிக்கக்கூடிய, பரிமாறக்கூடிய அந்த வேலையும் அவர் எடுத்துக் கொள்கின்றார். A banquet is defined as a formal, elaborate meal. பந்தி என்று சொல்லக்கூடிய இது, it is rich, it is diverse, beautiful, abundant. இந்த பந்தி என்பது சகல உணவு பதார்த்தங்களையும் உள்ளடக்கியது, எல்லா சத்துக்களையும் கொண்ட உணவுகளை கொண்டது, பலதரப்பட்ட, போதும் என்று சொல்லக்கூடிய நிலையில் அழகாக எல்லோரையும் ஈர்க்கும் வண்ணமாக மேஜையில் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய உணவு. தேவனுக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, 1வது வசனத்தில் கர்த்தர் மேய்ப்பனாக, ஆடுகள் மேயக்கூடிய புல்லுள்ள இடங்களை காண்பிக்கின்றார். அவைகள் சென்று புசிக்க வேண்டும், அவைகள் சென்று அவைகளை மேய வேண்டும். ஆனால் இந்த 5வது வசனத்துல நமக்கு முன்பதாக ஒரு பந்தியை, ஒரு பெரிய பந்தியை ஆயத்தப்படுத்தி அந்த பந்தி மேஜையில் நம்மை அமர செய்து புசிக்க வைக்கின்றார். He gives all kinds of respect. 1வது வசனத்துல மேய்க்கும்படியாக அந்த மேய்ச்சல் உள்ள இடத்தை காட்டுகின்றார். இது 5வது வசனத்துல அமரச் செய்து
மேஜையில் அமர செய்து அவர் படைத்திருக்கக்கூடிய அந்த பந்திக்கு முன்பதாக நீ அமர்ந்து நீ என்னவெல்லாம் புசிக்க வேண்டும் என்று நினைக்கிறாயோ அவற்றை எல்லாம் நீ புசிப்பதற்கு அவர் உனக்கு உதவி செய்கின்றார், பரிமாறுகின்றார். நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என்று கூறும்பொழுது டேவிட் இஸ் பிகம் a guest of honor of a great shepherd. அந்த பெரிய மேய்ப்பனுக்கு, தேவனுக்கு பிரியமானவர்களே, ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்திய மாத்திரத்தில் இங்கு அவன் என்ன செய்கின்றான்? பிரதான விருந்தாளியாக தாவீது மாறுகின்றான். பிரதான விருந்தாளியாக மாறிய மாத்திரத்தில் தானே அவனுக்கு செய்ய வேண்டிய அனைத்து சவரட்சணைகளையும் தேவன் செய்கின்றார். மகா மேன்மை தங்கிய மேய்ப்பருக்கு நாம் மதிக்கத்தக்க விருந்தாளியாக ஆகின்றோம். There is a shift in relationship. Sheep and shepherd, host and banquet. எபிரேய பதத்தில் இந்த டேபிள் என்று சொல்லுவதற்கு, மேஜை என்று சொல்லுவதற்கு ஒரு வார்த்தையை வைத்திருக்கின்றார்கள். ஷெல்சன், SHULCHAN, ஷெல்சன். இந்த ஷெல்சன் என்ற எபிரேய பதம் சங்கீதம் 23 உபயோகப்படுத்தப்படும் பொழுது, இந்த மேஜையை குறித்து அது உபயோகப்படுத்தும் பொழுது, இந்த பந்தியை குறித்து அது பேசும் பொழுது, இந்த 23வது அதிகாரத்தில் அந்த வார்த்தை என்ன, அந்த வார்த்தை உபயோகப்பட்டிருப்பதினால் ஒரு வித்தியாசமான பொருளை அது சொல்லுகின்றது. ஷெல்சன் என்றால் பந்தி. அந்த பந்தி சாதாரண பந்தி அல்ல. அந்த பந்தி யாருக்கு முன்பதாக வைக்கப்பட்டு யார் தலைகுனிந்து வெட்கப்பட முடியுமோ அவனுக்கு முன்பதாக வைக்கக்கூடிய ஒரு பந்தி. அதான் ஷெல்சன். அந்த பந்தி யாருக்கு முன்பதாக வைக்கப்படக்கூடிய ஒரு பந்திக்கு ஷெல்சன் என்று சொல்லுவார்கள். தங்களுடைய பகைவருக்கு எதிராக தாங்கள் தேவனுடைய திரு சமூகத்திலிருந்து பெற்ற ஆசீர்வாதங்களை அவனுக்கு முன்பாக வைத்து அவனை வெட்கப்படும்படியாக செய்யக்கூடிய ஒரு பந்தி தான் ஷெல்சன் என்று சொல்வது. தேவனுக்கு பிரியமானவர்களே, ஒரு பந்தியை அவர் ஆயத்தப்படுத்துகின்றார். அந்த பந்தியை சத்துருக்களுக்கு முன்பதாக, அது சத்துருக்களுக்கு முன்பதாக ஆயத்தப்படுத்தப்பட்டமையினால் தான் அதுக்கு ஷெல்சன் என்ற எபிரேய பதத்தை அங்கு உபயோகப்படுத்தியிருக்கின்றார். David says that God prepares table before him in the presence of my enemies. என் சத்துருக்களுக்கு முன்பதாக ஒரு பந்தியை அவர் எனக்கு ஆயத்தப்படுத்துகின்றார். அந்த பந்தியில என்ன இருக்குது? God's presence is there, God's protection is there, God's provision is there. என்னுடைய தேவைகள் அங்கு சந்திக்கப்படுகின்றது. அவர் நம்மை தமது பிரசன்னத்தினால் பாதுகாத்து சத்துருவுக்கு முன்பதாக மேன்மையாக காட்டுகின்றார். We see here God is taking the role of servant. David is one of the men being served. தேவன் இந்த பந்தியில தான் ஒரு பணியான் என்ற நிலையை எடுத்துக்கொண்டு இங்கு தாவீதை தான் பணி யாருக்கு செய்ய வேண்டுமோ அந்த பணி செய்வதற்கேற்ற ஒரு நபராக அங்கு மாற்றி அவர் காட்டுகின்றார். தேவன் இந்த பகுதியில பணியாளராகவும் நாம் அந்த பணியை பெறுபவர்களாகவும் அவர் உயர்த்துகின்றார். Those who partake the table, இந்த பந்தியில் பங்கேற்கக்கூடியவர்கள், they will be revived.
மூன்று காரியங்களை குறித்து இந்த வேதத்தின் பகுதி சொல்லுகிறது. they will be revived. இந்த பந்தியில் தங்களை இணைத்துக் கொண்டவர்களாக, இந்த பந்தியில் தாங்கள் அந்த பந்திக்குள்ளாக கடந்து செல்வர்களாக இருப்பவர்கள் எப்படி என்ன அவர்களா? they will be revived. புத்துயிர் ஊற்றப்படுவார்கள். when you partake this banquet, இந்த பந்தியை நீ உட்கொள்ளும் பொழுது, அந்த பந்தியினுடைய ஒரு பாகமாக நீ மாறும் பொழுது உன்னில் ஒரு புத்துணர்ச்சியை நீ பெறுவாய். you will be revived. இரண்டாவதாக you will be satisfied. திருப்தி அடைவார்கள். அது வசனம் என்று சொல்லுகின்றது, நம் பாத்திரங்கள் நிரம்பி வழியும் அளவிற்கு you will be satisfied. மூன்றாவதாக you will be pursued. அந்த பந்தியில் அமரும் பொழுது நாம் ஒன்றினால் தொடரப்படுவோம். you will be pursued. எதால் தொடரப்படுவோம்? சத்துருவாகிய சாத்தான் அங்கு நமக்கு பின்பாக இருக்க மாட்டான். he will run away. எது நம்மை தொடரும்? தேவனுடைய நன்மையும் கிருபையும் மாத்திரம் நம்மை என்ன செய்யும்? தொடரும். சர்வ வல்லவரே அந்த கர்த்தர் தாமே ஆயத்தப்படுத்தக்கூடிய மேஜை, தன்னுடைய பிள்ளைகளை போஷிப்பதற்காக ஆயத்தப்படுத்தப்படக்கூடிய மேஜை, பந்தி. பந்தி என்றால் என்ன? பரிமாறக்கூடிய இடம், டேபிள். அதில் பரிமாறப்படக்கூடிய உணவு பதார்த்தங்கள். டேபிள் பிளஸ் ஃபுட் இஸ் ஃபீஸ்ட். இடம், பரிமாறுவதற்கு பரிமாறப்படக்கூடிய உணவு, அதுதான் பந்தி. இது 5வது வசனம் என்ன சொல்றது? சத்துருவுக்கு முன்னதாக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என்று தாவீது கூறுகின்றான். அந்த வார்த்தையை ஆயத்தப்படுத்த என்ற அந்த வார்த்தையை கிறிஸ்துவும் உபயோகிக்கின்றார். சத்துருவுக்கு முன்பாக அவர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துகிறார். He is preparing a table. எந்த வார்த்தையை, ஆயத்தப்படுத்தல் என்ற வார்த்தையை இங்கு தாவீது உபயோகிப்பது போன்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் ஒரு இடத்தில் உபயோகிக்கின்றார். யோவானின் புத்தகம் 14வது அதிகாரம் 3வது வசனத்தில், நான் போய் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்தி நான் இருக்கும் இடத்தில் நீங்களும் இருக்கும் வண்ணமாக நான் உங்களை என்ன செய்வேன்? அழைத்து செல்வேன். அந்த ஆயத்தமே, அந்த ஆயத்தம் என்று சொல்லக்கூடிய ஒரு பதமே மேஜை. ஏனென்றால் நாம் பந்தி இருக்க வேண்டும். டேபிள், நாம் பந்தி இருப்பதற்கான இடத்தை ஆயத்தப்படுத்துகின்றார். நாம் பந்தியில் இருப்பதற்கான வாய்ப்பை அவர் ஏற்படுத்துகின்றார். அந்த பந்தியில் சத்துருவுக்கு முன்பாக அவர் அந்த பந்தியை நமக்கு ஆயத்தப்படுத்துகின்றார். அந்த பந்தியில் யார் மாத்திரம் அமர முடியும்? Who can be part of that feast? அந்த கெஸ்ட் ரைட் இன்னும் ஒன்று உண்டு. விருந்தினர் உரிமம் பெற்றவர்கள், விருந்தாளியாக அழைக்கப்பட்டவர்கள், அவர்கள் மாத்திரம் தான் செய்ய முடியும். அந்த பந்தியில், அந்த விருந்தில் பங்கு கொள்ள முடியும். இந்த கெஸ்ட் ரைட், விருந்திற்கான அழைக்கப்படக்கூடிய அந்த தகுதியை யார் பெற முடியும்? யாரை அவர் அழைக்கின்றாரோ அவர்கள். யார் தர முடியும்? யார் அழைக்கின்றாரோ அவர் மாத்திரமே தர முடியும். பந்தி அமர்வதற்கான தகுதியை பெற வேண்டும். தேவனுக்கு பிரியமானவர்களே, இரு வகையான விருந்தினர்களை இந்த பகுதியில் நம்ம பார்க்க முடியும். ஒன்று,
தகுதி உள்ளவர்கள், அந்த கெஸ்ட் ரைட் உள்ளவர்கள். இரண்டாவது, இங்கு வேதம் என்ன சொல்லுகின்றது? இந்த பகுதியில தகுதி ஆக்கப்பட்டவர்கள், தகுதி உள்ளவர்கள், தகுதி ஆக்கப்பட்டவர்கள். தன் வழியே தாவீது இங்கு பேசுறான். தன் வழியே தன் மூலமாக தகுதி பெற்றவர்களை குறித்து இங்கு தாவீது பேசுகின்றான். உரிமை பெற்றவர்களை குறித்து அவன் பேசுகின்றான். தன்னையும் தன் வம்சாவளி வரக்கூடியவர்களையும், இந்த பிளட் லைன்ல உள்ளவங்க, அவர்களை குறித்து அவன் பேசுகின்றான். ஆபிரகாம் வழியாக தாங்கள் பெறக்கூடிய அந்த உரிமையை குறித்து அவன் பேசுகின்றான். தகுதி உள்ளவர்கள் என்று அந்த பந்தியில் தகுதி உள்ளவர்கள் என்று ஒரு சாரர் அமர வேண்டும் என்றால் அந்த சாரர் இந்த வழியே வர வேண்டும். ஆபிரகாம் தாவீது வழியாக, பிளட் லைன்ஸ். தேவனுக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இங்கு கிறிஸ்து தகுதி ஆக்கப்படுகிறவர்களை குறித்து அவர் பேசுகின்றார். One who are qualified already. The second party is the one who are made qualified. தகுதியாக்கப்பட்டவர்கள், தகுதியானவர்கள். இந்த தகுதியாக்கப்பட்டவர்களை யார் ஒருவரால் தான் அதை செய்ய முடியும் என்றால் அந்த விருந்தை கூட்டுபவர், அந்த விருந்தை கொடுப்பவர், அவரால் தான் என்ன செய்ய முடியும்? தகுதியாக்கப்பட முடியும். என்ன இடம் அது? தேவனுக்கு பிரியமானவர்களே, யோவானின் புத்தகத்தில் அவர் அழகாக அதை பேசுகின்றார். 14:3 நான் போய் உங்களுக்காக ஒரு விசேஷ இடத்தை ஆயத்தப்படுத்தி. தேவனுக்கு பிரியமானவர்களே, எந்த இடத்தை அவர் ஆயத்தப்படுத்தும்படியாக போகின்றார்? பந்தியில் அமர உரிமை பெற்றவர்களுடைய மத்தியில இவரால் தகுதி ஆக்கப்பட்டவர்கள் அமருவதற்கான இடத்தை ஆயத்தம் செய்ய போகின்றார். பந்தியில் அமர்வதற்கு உரிமை பெற்றவர்கள் இந்த பந்தி எங்களுடையது என்று அவர்கள் அந்த பந்தியை குறித்து உரிமை பாராட்டிக் கொண்டிருக்கும் பொழுது அந்த பந்தியில் அவர்களோடு சேர்ந்து அமர்ந்து அந்த பந்தியில் பங்கேற்பதற்கு கர்த்தர் இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறார்? ஒரு சாரரை தகுதிப்படுத்துகின்றார். He is qualifying them to be part of the feast. தேவனுக்கு பிரியமானவர்களே, இந்த கானானிய ஸ்திரியை குறித்து நாம் படிச்சிருக்கிறோம். இந்த கானானிய ஸ்திரீ மத்தேயு புத்தகம் 15வது அதிகாரம் வசனம் 22ல கிறிஸ்து வண்டை வந்து, ஆண்டவரே எனக்கு இரங்கும், என் மகள் பிசாசினால் கொடிய வேதனைப்படுகின்றாள் என்று அவரிடத்தில் அவள் முறையீடு செய்து கொண்டிருக்கும் பொழுது சீஷர்கள் கிறிஸ்துவை பார்த்து அவளை ஏதாவது சொல்லி அனுப்பிவிடும், அவள் நம்மை பின்தொடர்ந்து வெகு தூரம் வந்து கொண்டிருக்கின்றார், set her apart, ஏதாவது செய்து ஏதாவது சொல்லி அவளை அனுப்பும். கிறிஸ்து சொல்றார் அவர்களிடத்துல, அவளை அனுப்பி விட அல்ல, அவளையும் அழைக்க வந்தேன். She is also part of my plan. இப்போது கிறிஸ்து அவளுக்கு உதவி செய்ய முடியாத ஒரு நிலையில் இருக்கிறார். அவருக்கு அந்த உண்மையான நிலவரம் தெரியும். அதை எப்படி அவளிடத்தில் சொல்லுவது?
என்றாலும் தன்னுடைய மனதை சற்று படுத்தியவராக அவர் அவளோடு சம்பாஷிக்க ஆரம்பிக்கின்றார். நான் இந்த உலகத்திற்கு வந்தது காணாமற் போன ஆடுகளுக்காக, இஸ்ரவேல் வீட்டாருக்காக, ஸ்பெசிபிக்லி ஆபிரகாம் வழியே தாவீதின் வழி வந்த அந்த பிளட் லைனுக்காக, மற்றபடி யாருக்காகவும் அல்ல. அப்படி இருக்கும் பொழுது நான் எப்படி உனக்கு உதவி செய்ய முடியும்? அவள் விடாப்பிடியாக அவரை தொந்தரவு செய்த பொழுது அவர் அவளிடத்தில் கடிந்து கொண்டவராக இப்பொழுது பேசுகின்றார். அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு கொடுப்பது நியாயமா? It is meant for the specific people. நான் இந்த பூலோக பிரவேசத்தை மேற்கொண்டது அவர்களுக்காக, இஸ்ரவேல் குடும்பத்தாருக்காக, வீட்டாருக்காக, ஆபிரகாம் வழி வந்த தாவீதின் வம்சத்தாருக்காக. அப்படி இருக்கும் பொழுது அந்த பிள்ளைகளுடைய அப்பத்தை எடுத்து நான் உனக்கு எப்படி தர முடியும்? அது நியாயமா? அவள் பேச ஆரம்பிக்கின்றாள். அதற்கு அவள், மெய்தான் ஆண்டவரே, ட்ரூ லார்ட், நீர் உண்மையாக இருப்பதனால் நீர் கூறுவதும் உண்மை. You are true and what you say is truth. தாவீது வைத்திருக்கக்கூடிய அந்த கிளைம், அது பிரகாரம் பேசுறார். அவரிடத்தில் கூறுகின்றார், ஆண்டவரே, நீர் இஸ்ரவேல் வீட்டாருக்காக அனுப்பப்பட்டவர் என்பதை நான் அறிவேன். நீர் கொண்டு வரக்கூடிய அந்த ரட்சிப்பும் அவர்களுக்கு சொந்தமானது என்பதையும் நான் அறிவேன். மேஜையும் அவர்களுடையது, மேஜையில் பரவி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த பந்தியும் அவர்களுடையது. I know everything belongs to them. But Lord, ஆனாலும் ஆண்டவரே, அவர்கள் புசிக்கும் பொழுது அதில் இருந்து விடும் துணிக்கை, வேஸ்ட், கிரம்ஸ், அதை நாங்கள் புசிக்கலாமே. அந்த துணிக்கை பெறுவதற்கு நான் நாயை போன்று, உம்முடைய கண்களுக்கு உண்பதாக தெரிந்தாலும் அதை பற்றி கவலை இல்லை. But we want that crumbs at least. விடக்கூடிய அந்த துணிக்கையாவது எனக்கு வேணும். அதை செய்வதற்கு நாயை போன்று நாங்கள் நின்றாலும் சரி. அவள் தன்னை அவ்வளவு தூரத்திற்கு தாழ்த்தினாள். இப்போது கிறிஸ்து மறுபடியும் பேச ஆரம்பிக்கின்றார். மேஜையில் இருந்து அப்பத்தை புசிக்கும் உரிமை யாருக்காக வைக்கப்பட்டிருக்கிறதோ அவர்களுக்கே அது சொந்தம். You cannot claim it. அவர்களுடையதை அவர்களுக்கு அளிக்கவே நான் இந்த பூ உலகிற்கு வந்தேன். அந்த உரிமை சார்ந்ததை, அவர்களுடையதை எப்படி நான் எடுத்து உன்னிடத்தில் தர முடியும்? அப்படி கொடுப்பது நியாயமா? அவர்களுடையது அவர்களுக்கு தானே. தேவனுக்கு பிரியமானவர்கள், இந்த சம்பாஷணை அப்படியே போய்கிட்டே இருக்கு. அதற்கிடையில அந்த அந்நிய ஸ்திரீ யார் என்பதும் அவளது பின்புலம் என்ன என்பதும் கிறிஸ்துவுக்கு தெரியும், யூதர்களுக்கும் நன்றாக தெரியும். Who is she? Where is she from? What is her background? Christ knew it. அங்கே சுற்றி இருந்த யூதர்களும் அவளை குறித்து அறிந்து வைத்திருந்தார்கள். அவள் கானானிய ஸ்திரீ என்று சொன்ன மாத்திரத்தில் தானே. யார் அவள்? ஆதியாகமத்தின் புத்தகம் 9வது அதிகாரம் 21வது வசனத்தில்
நோவாவின் 3 குமாரர்களை குறித்து அது பேசுகின்றது. நோவா குடித்து வெறித்து தன் கூடாரத்தில் வஸ்திரம் விலகி படுத்துக் கொண்டிருக்கும் பொழுது காம் தன்னுடைய தகப்பனுடைய நிர்வாணத்தை கண்டு அப்படியே திரும்பிட்டான். இந்த சேமம் ஞாபகத்தை போய் என்ன செய்யறாங்க, பின்புறமாகவே போய் அவருடைய அந்த அந்த நிர்வாணத்தை காணக்கூடாது என்பதற்காக பின்புறமாகவே சென்று ஒரு போர்வையினால் அதை மூடிவிட்டார்கள். நித்திரை தெரிந்து நோவா எழுந்தான். ஒரு தகப்பனுடைய நிர்வாணத்தை ஒரு மகன் பார்த்து அப்படியே சென்று விடுவதா? சபித்தான். He was cursed. அந்த காமின் வழி வந்தவர்கள் தான் இந்த கானானியர்கள். அந்த சபிக்கப்பட்ட வம்சத்திலிருந்து வந்தவள் தான் இந்த கானானிய ஸ்திரீ. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நன்றாக தெரியும். இந்த சரித்திரம் அவளுக்கும் தெரியும், கிறிஸ்துவுக்கும் நன்றாக தெரியும். ஆகவே தான் கிறிஸ்துவிடத்தில் வந்து அவர் என்ன செய்கிறார், தன்னை எவ்வளவு தூரத்திற்கு தாழ்த்த முடியுமோ, எவ்வளவு தூரத்திற்கு பணியித்துக் கொள்ள முடியுமோ, எவ்வளவு தூரத்திற்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பதாக தான் நின்று தன்னை தாழ்த்தினால் அவர் மனமுக்கு இறங்குவாரோ அவ்வளவு தூரத்திற்கு அவர் என்ன செய்கிறாரு. She is going down to the depth. இப்பொழுது மறுபடியும் அந்த கானானிய ஸ்திரீ பேசுகின்றாள். நான் கானானிய ஸ்திரீ, சபிக்கப்பட்ட பாவ வம்சத்திலிருந்து வரக்கூடியவள். நீர் யாருக்காக வந்தீரோ, யாருக்காக அந்த மேஜை, யாருக்காக அந்த பந்தி வைக்கப்பட்டதோ அந்த பந்தியில் யாரையெல்லாம் உட்கார வைக்க வேண்டும் என்று நீர் ஆசைக்கின்றீரோ அவர்களை உட்கார வைத்துக் கொள்ளும். அதை அந்த இடத்தை அவர்களுக்கே கொடும். பட் லார்ட், மேஜையில் இருந்து விடக்கூடிய அந்த துணிக்கைகளை, நாய்கள் தின்னக்கூடிய அந்த துணிக்கைகளை ஆபிரகாம் வழி வந்தால்தான் உரிமையோடு அந்த மேஜையில் அமர்ந்து புசிக்கட்டும் அவங்க எல்லாம். ஆனால் அந்த மேஜையில் இருந்து விடக்கூடிய அந்த துணிக்கைகளை நான் புசிக்கின்றோம். அந்த புசிக்கக்கூடிய உரிமையை நீர் எங்களுக்கு தாரும். எந்த உரிமையை குறித்து அவள் அங்கு பேசுகின்றாள்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிடத்தில் இப்போது அவள் started talking boldly to Jesus Christ. அவளுடைய ஒரு சரித்திரம் கையில இருக்குது. அந்த உரிமையை குறித்து இப்பொழுது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு முன்னதாக பேச ஆரம்பிக்கின்றான். எந்த உரிமையை குறித்து அவள் பேசுகின்றான்? ரூத்தின் மூலமாக தான் பெற்ற உரிமையை குறித்து அவள் பேசுகின்றார். ரூத்தின் மூலமாக தான் பெறக்கூடிய உரிமை என்ன? ரூத்தின் புத்தகம் 3வது அதிகாரம் 4வது வசனம் என்ன சொல்கின்றது? ரூத்தினுடைய மாமியார் நவமி ரூத்தின் இடத்தில் என்ன சொல்கின்றார்? நீ போவாசுடைய கால் அண்டையில போய் என்ன செய்ய, இந்த போர்வையை போர்த்து, பிறகு நீ போர்த்திருந்த போர்வையை ஒதுக்கி அவன் கால் மாட்டிலே நீ என்ன செய்ய, கீழே படுத்துக்கொள். அப்படி படுத்திருந்த இந்த ரூத்தை போவாசு எழுந்து கண்டு அவளை சுதந்திர விதமாய், எப்படி அவளை கொல்ல முடியுமோ நியாயப்பிரகாரமா சுதந்திர விதமாய் அவளை எப்படி கொல்ல முடியுமோ அப்படியாக அவன் முறையாக விவாகம் பண்ணினான். அந்த ரூத் வழியாக போவாஸ், போவாஸிற்கு ஓபேத், ஓபேத்துக்கு ஜெஸ்ஸி, ஜெஸ்ஸிக்கு தாவீது, தாவீதின் வம்சத்தில் கிறிஸ்து. இங்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வம்சாவளி பட்டியலில் 5 பெண்களை குறித்து குறிப்பிடப்படுகின்றது. அந்த 5 பெண்களில் இந்த ரூத்தும் ஒருவள், அந்நிய ஸ்திரீ, வெறுத்தொதுக்கப்பட்ட ஒரு வம்சத்தை சார்ந்தவள். ஆபிரகாம் வழியே அவர்கள் உரிமை சொந்தம் கொண்டாடினார்கள்.
நான் இந்த ரூத்து வழியே உம்மை சொந்தம் காணுகின்றேன். மேஜையில் அமரச் செய்து அந்த பந்தியில் புசிக்கக்கூடிய ஒரு பெரிய மகத்தான உரிமையை பெற்றவர்கள் என்று நீர் அவர்களை சொல்வீர் என்றால், ஆபிரகாம் வழியில் வந்தவர்கள், தாவீதின் வழியில் வந்தவர்கள், they are all bloodline of the forefathers. இருக்கட்டும், நீர் அப்படி சொல்லுவீர் என்றால், நான் ரூத் வழியே வந்தவள், ரூத் வழியே போவாஸ், தேவனுக்கு பிரியமானவர்களே, ஓபேத்து, ஜெஸ்ஸி, தாவீது, தாவீதின் வம்சத்தில் கிறிஸ்து. You are related to me also. ஒரு அஞ்ஞான ஸ்திரீயின் மூலமாக நீ வந்து அந்த அண்மையான ஸ்திரீயை உம்முடைய அந்த பிளட் லைன்ல வம்சத்தில் இணைத்து என் போன்றவர்களுக்கு அந்த உரிமையை என்ன செஞ்சிருக்கிறீர்கள்? கொடுத்திருக்கிறீர். நீர் எனக்கும் என் போன்றவர்களுக்கும் சொந்தம். என் போன்றவர்கள் உம்மிடத்தில் வர வேண்டும் என்பதற்காக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே, என் ஆண்டவனே, நீர் 1300 வருஷங்களுக்கு முன்பதாக ரூத்தின் மூலம் எங்களுக்கு ரட்சிப்பின் வழியை, கதவை திறந்து வைத்தீரே, உமக்கு நன்றி. நீர் யூதருக்கு மாத்திரமல்ல, என் போன்ற புறஜாதிகளுக்கும் சொந்தம். ரூத்து வழியே எப்படி ரூத்து போவாசின் காலடியில் அமர்ந்து விவாக உரிமையை பெற்றாலோ அப்படியே இந்த மேஜையின் கீழாக நாங்களும் அமர்ந்து, மேஜைக்கு மேலாக அல்ல, ரூத்தை போன்று கீழே அமர்ந்து கீழே விடக்கூடிய அந்த துணிக்கைகளின் மூலமாக நாங்கள் எங்களுடைய ஆத்தும பசியை தீர்த்துக் கொள்ளுகின்றோம். மேஜையின் மேலே அல்ல. Let them sit, let them enjoy the right. Give us the place down underneath the table. மேஜையின் கீழே நாங்கள் அமர்ந்து விடக்கூடிய அந்த துணிக்கைகளை நாங்கள் என்ன செய்யறோம்? புசித்துக் கொள்ளுகின்றோமே. அந்த ஒரு வாய்ப்பையாவது ரூத்தின் வழி வரக்கூடிய எங்களுக்கு நீர் தராமல் இருப்பீரோ? It is our right. You belong to us also. உரிமை சார்ந்த மேஜை மேல் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அப்பத்தில் எந்த வல்லமை விசேஷம் இருக்கின்றதோ அதே வல்லமை அங்கு மேஜையிலிருந்து விடக்கூடிய துணிக்கைகளிலும் இருக்கின்றது. அவள் விசுவாசித்தாள். எந்த பந்தியின் மூலமாக அந்த பந்திக்கு அமர்ந்து புசிக்கக்கூடிய வாய்ப்பை பெற்ற, உரிமை பெற்றவர்களுக்கு அந்த 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 வல்லமை அந்த பந்தியில் இருக்கின்றதோ அதே வல்லமை, அதே மகிமை, அதே மேன்மை இங்கு சிதறி விடக்கூடிய அந்த துணிக்கைகளிலும் இருக்கின்றது என்று அவள் விசுவாசித்தாள். தன்னோடு தர்க்கம் செய்து கொண்டிருக்கக்கூடிய அவளை பார்த்து, ஸ்திரீயே, உன்னுடைய விசுவாசம் பெரியது. You caught me. You caught me. உன்னுடைய விசுவாசம் பெரியது. சரித்திரபூர்வமாக, சாட்சி பூர்வமாக நீர் எந்த உரிமையில் என்னிடத்தில் பேசுகின்றாய் என்பதை நான் அறிந்து கொண்டேன். ரூத்தின் வழியே உன்னுடைய உறவை நீ உறுதி செய்து, உரிமை சார்ந்த அப்பத்தை அல்ல, மேஜையில் இருந்து கீழே விடக்கூடிய துணிக்கையில் கீழே அமர்ந்து, கீழே விடக்கூடிய துணிக்கையை பெறுவதற்கு தான் கீழே அமர்ந்து அதை நான் எடுத்துக் கொள்கிறேனே. மேஜையில் இருக்கக்கூடிய அப்பத்திற்கு எவ்வளவு பெரிய வல்லமை உண்டோ அதே போன்று மேடையிலிருந்து கீழே விடக்கூடிய அந்த துணிக்கைகளுக்கும் அவ்வளவு பெரிய வல்லமை உண்டு என்று அவள் விசுவாசித்தாள். இதையெல்லாம் அவர் பார்த்தார். அதே வல்லமை, அதே உரிமை, அதே மேன்மை கீழே விடக்கூடிய துணிக்கையிலும் இருக்கின்றது என்று அவள் விசுவாசித்து அவருடைய பாதத்தில் விழுந்து அதற்காக அவள் காத்திருக்கும் பொழுது அவர் என்ன செய்கிறார்? அவளை ஒன்றுமே
புறம்பே தள்ளுவதற்கான எந்த வாய்ப்பும் அவர்கள் இல்லாமல் போயிற்று. அப்போதே நீ என்னை பற்றி கொண்டாய். When you declared all these things before me, நீ என்னை பற்றி கொண்டாய். உன்னுடைய விசுவாசம் பெரியது, நீ விரும்பக்கூடியது உனக்கு ஆக கடவது. அந்த துணிக்கை, அந்த கிரம்ஸ் அவளையும் அவளை போன்று விசுவாசித்து காத்து கொண்டிருப்பவர்களுக்கும் ரட்சிப்பை அருளுகின்றது. அந்த துணிக்கை மாத்திரம் அந்த மேஜையிலிருந்து விழாமல் போக இருக்கும் என்றால், அங்கு விழக்கூடிய துணிக்கையை தேவனுடைய சமூகத்தில் சென்று அதை நீர் எங்களுக்கு தாரும் என்ற நிலையில் அவள் கிறிஸ்துவுக்கு முன்பாக நிற்காமல் போயிருந்திருப்பாள் என்றால், தன்னால் தர முடியாத அந்த அப்பத்தை நீர் தந்தே ஆக வேண்டும் என்பதற்காக ரூத்திலிருந்து ஒரு சரித்திரத்தை அவள் அப்படியே அவருக்கு முன்பதாக நிறுத்தினாள். தேவனுக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த துணிக்கை மாத்திரம் விழாமல் இருந்திருக்கும் என்றால், அதை பெறுவதற்கான உரிமையை கிறிஸ்துவுடைய கரத்திலிருந்து பெறாமல் இருந்திருப்பாள் என்றால், அதற்காக அவள் சரித்திரத்தை புரட்டி ரூத்தில் இருந்து அவள் ஒரு பெரிய சரித்திரத்தை அவருக்கு சமூகத்தில் அவள் வைக்காமல் இருந்திருப்பார் என்றால், தேவனுக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் அந்த ரட்சிப்பின் திட்டத்திற்குள்ளாக வந்திருக்க முடியாது. ரட்சிப்பின் வாசல் புறஜாதிகளாகிய நமக்கு திறக்கப்பட்டிருக்காது. தேவனுக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வேதத்தின் பகுதி என்ன சொல்கிறது அதை நன்றாக தியானித்து வந்தீங்கன்னா, there is an additional blessing to the crumb Christians. மேஜையில் உரிமை சார்ந்தவர்கள் புசித்துட்டு போட்டோம். அந்த மேஜையிலிருந்து விழக்கூடிய அந்த துணிக்கைகளை, கீழே விழக்கூடிய துணிக்கைகளை கீழே அமர்ந்து நான் என்ன செய்கிறேன், அதை புசித்துக் கொள்கின்றேன் என்று காத்திருந்தோம் என்றால், காத்திருக்கக்கூடிய the crumb children, crumb Christians, துணிக்கை கிறிஸ்தவர்களாக நீங்களும் நானும் எப்படியாக இந்த கானானிய ஸ்திரீ கிறிஸ்துவுடைய பாதத்தில் சென்று அந்த உரிமையை பெற்றாலோ, பெற்ற உரிமையை நாம் நமக்குரியதாக ஆக்கிக் கொள்வதற்காக அவள் நிலையில் நின்று நாம் கிறிஸ்துவண்டை பேசுவோம் என்றால், தேவனுக்கு பிரியமான கிறிஸ்து நமக்கு துணிக்கையை அல்ல, is not going to give you crumbs, is going to make you sit in the banquet itself. மேஜையிலிருந்து விடக்கூடிய துணிக்கைகளுக்காக நீங்களும் நானும் அவருடைய சமூகத்தில் ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு நாம் செல்வோம் என்றால், தேவனுக்கு பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மிடத்தில் அந்த துணிக்கைகளை அல்ல, அப்பத்தை கொடுக்கின்றார். அந்த பத்தி மேஜையிலே உங்களையும் என்னையும் அமரச் செய்கின்றார். மத்தேயு புத்தகம் 2வது அதிகாரம் 11வது வசனத்துல, கல்யாண விருந்துக்கு முறையாக அழைக்கப்பட்டவர்கள் அதற்காக கொடுக்கப்பட்ட கல்யாண வஸ்திரத்தை அவங்க என்ன செய்யாம அணியாமல் அந்த கல்யாணத்திற்கும் வரவில்லை. அவர்கள் வரவில்லை என்பதற்காக தேவனுக்கு பிரியமான வேதத்தின் பகுதி என்ன சொல்லுகிறது, விருந்தை நிறுத்திவிடவில்லை. அந்த விருந்தை அவன் நிறுத்தாமல், அவர்கள் வரவில்லை என்பதற்காக அவன் அதற்கு பதிலாக கல்யாண வஸ்திரம் தரித்திராத, அழைக்கப்படாத, முன்கூட்டி அழைக்கப்படாத, உரிமையை பெற்றும் அந்த உரிமையை தங்களுடைய வாழ்க்கையில் அபியாசிக்காத அவர்களை புறம் தள்ளி is giving a command to his disciples. போங்க, go to the highways and byways, சாலை ஓரங்களில் இருக்கக்கூடிய இடங்களுக்கு சென்று இருப்பவர்களை நீங்க என்ன செய்யுங்க, அழைத்து வாருங்கள்.
no shelter. தேவனுக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அவர்களை அழைத்து வந்து வராதவர்கள் பந்தியில் இருக்கக்கூடிய அவர்களுக்கான இடத்தில் இவர்களை அமர செய்கின்றார். துணிக்கை கிறிஸ்தவர்களை கிறிஸ்து போஷிக்கின்றார். எப்படி? பந்தி மேஜை மீதே அமர செய்கின்றார். யாருக்காக பந்தி ஆயத்தம் செய்யப்பட்டிருந்ததோ அவர்களுடைய இடத்தில் இவர்களை அமர செய்கின்றார். நாம் நம்மை துணிக்கைக்காக ஆயத்தம் செய்தவர்களாக, கிறிஸ்துவனுடைய சமூகத்தில் ரட்சிப்பிற்காக, அந்த துணிக்கைக்காக நாம் சென்று நம்மை நாம் ஆயத்தப்படுத்திக் கொள்வோம் என்றால், இந்த வேதத்தின் பகுதி என்று சொல்றது நம்மை உயரிய நிலையில் தகுதிப்படுத்தி அதுல அவர் நம்மை அமர செய்கின்றார். அந்த பந்தியில அமர்ந்த உடனே நாம் பார்க்கக்கூடிய முதலாவது நபர் யாரு? தேவனுக்கு பிரியமானவர்களே, அந்த பந்தியில் அமரக்கூடிய தகுதியற்றவர்களாக, தகுதி ஆக்கப்பட்டவர்களாக, அந்த அழைக்கப்பட்டவர்களுடைய இடத்தில் அவர்கள் வராததினால் அழைக்கப்பட்ட இடத்தில் அமர செய்ய பொழுது அவர்களுக்கு முன்பதாக யார் நிற்கிறார்? எவன் ஒருவன் நம் அழிவை காண துடித்துக் கொண்டிருந்தாரோ அவன் நிற்கிறான். எவன் ஒருவன் நம்மை அந்த பந்தி மேஜையில் அமர விடாமல் யுக நெடுகிலும் தடுத்துக் கொண்டிருந்தானோ அவன் நிற்கிறான். எவன் ஒருவன் புறஜாதிகளுக்கு ரட்சிப்பு இல்லை என்று தடுத்துக் கொண்டிருந்தானோ அவன் நிற்கிறான். எவன் ஒருவன் பரத்தில் விமோசன திட்டத்திற்கு எதிராக எதிர்வினை ஆற்றிக் கொண்டிருந்தானோ அவன் நிற்கின்றான். தேவனுக்கு பிரியமானவர்களே, அந்த சத்துருவாகிய சாத்தானிற்கு முன்பதாக அவர் நம்மை பந்தியில் அமர செய்கின்றார். He prepares a table for me before my enemy. இவையெல்லாம் என்னுடைய வாழ்க்கையில் சம்பவிக்க கூடாது. நான் இந்த உலகத்தில் பிறந்து வாழ்ந்து மரித்து மண்ணுக்கு மண்ணாக போய்விட வேண்டும் என்று ஆசித்து காத்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த சத்துருவாகிய சாத்தானிற்கு முன்பதாக அந்த பந்தியில் உங்களையும் என்னையும் அவர் அமரச் செய்கின்றார். 23வது அதிகாரம் 5வது வசனம் என்ன சொல்லுகின்றது? You prepare a table before me. ஆயத்தப்படுத்தலை குறித்து அது பேசுகின்றது. The present continuous tense. You prepare. You are preparing. அல்லது I am preparing. Present continuous tense. You prepare a table. Simple present tense. இதெல்லாம் என்ன சொல்லுது? அந்த ஆயத்தப்படுத்தக்கூடிய அந்த வேலை நடந்து கொண்டிருக்கிறது. It is taking place. It is taking place now. அடுத்து ஆயத்தப்படுத்த போகிறேன். மற்றொரு இடத்துல யோவான் புத்தகம் 14வது அதிகாரம் 3வது வசனத்துல கிறிஸ்து சொல்றார், நான் போய் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்த பண்ணின பின்பு. அவர் போய் செய்யக்கூடிய ஆயத்தத்தை குறித்து பேசுகின்றது. ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ். அந்த ஸ்தலத்தை நான் ஆயத்தப்படுத்த வேண்டும் என்றால் நான் என்ன செய்யணும்? பரத்திற்கு செல்ல வேண்டும். நான் இருக்கக்கூடிய இடத்திற்கு நீங்களும் மறுபடியாக நான் உங்களை எடுத்து செல்ல வேண்டும். கிறிஸ்து பரத்திற்கு சென்று தேவனுடைய வலது வருஷத்தில் அமர்ந்து செய்ய போகின்ற மத்தியஸ்த ஊழியத்தில் அது
இருக்கின்றது. அந்த இடத்தை ஆயத்தம் பண்றது எங்க நிர்ணயிக்கப்படுகின்றது? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சிலுவை மரணத்திற்கு பின்பாக பரம் சென்று பரிசுத்த தலத்திலிருந்து மகா பரிசுத்த தலத்திற்கு சென்று தேவனுடைய வலது பரிசத்தில் அமர்ந்து செய்ய போகின்ற அந்த பரிந்து பேசக்கூடிய ஊழியத்தை நியாய நுட்ப விசாரணையில் அது காணப்படுகின்றது. That is where your place and my place is confirmed. ஒவ்வொரு பெயர்களும் விசாரணைக்காக, தீர்ப்புக்காக அந்த நியாய நுட்ப விசாரணையிலே எடுத்துக் கொள்ளப்படுகின்றது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் அந்த பெயர்கள் பரிந்துரைக்கப்படுகின்றது. கடைசியாக அந்த பெயர்கள் ஜீவ புஸ்தகத்திலே எழுதப்படுகின்றது. எவருடைய பெயரெல்லாம் அந்த ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படுகின்றதோ அங்க இடம் நமக்கு ஆயத்தம் ஆயிடுச்சு. ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாண விருந்தில் நாம் பங்கேற்கக்கூடிய அந்த மேஜை, அந்த மேஜையில் அமர்ந்து பந்தி அமர, உரிமையுடன் பந்தி அமர ஒரு இடத்தை அந்த மத்தியஸ்த ஊழியம், அந்த நியாய நுட்ப விசாரணை நமக்கு பெற்றுத் தருகின்றது. ஏழைகளுக்கு, எங்களுக்கு மாத்திரமே ரட்சிப்பு என்று பிரகடனப்படுத்திக் கொண்டிருந்த, பெருமை பாராட்டிக் கொண்டிருந்த அவர்களுக்கு மத்தியில அவர்கள் அமருவதற்காக, அவர்களுக்காகவே நான் வந்தேன் என்று சொன்ன கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இப்பொழுது அவர்கள் அமரக்கூடிய இடத்துல தன்னால் தகுதி செய்யப்பட்டவர்களை அவர் என்ன செய்றாரு? அமர செய்கின்றார். அமர செய்கின்றார். He prepares a table for me. எனக்கு ஒரு பந்தியை, அந்த பந்தியில் நான் பங்கேற்க வேண்டும் என்பதற்காக அந்த உரிமையை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தன் மூலமாக அவர் பாராட்டுகின்றார். நீங்களும் நானும் அந்த பந்தியில் அமர வேண்டும் என்றால் it can only be through Jesus Christ. Jesus Christ. தேவனுக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த பெரிய நல் வாய்ப்பை தேவன் நமக்கு உண்மையாக வைத்திருக்கின்றார். We may be crumb Christians, துணிக்கை கிறிஸ்தவர்களாக இருக்கலாம். யாருக்கு அந்த அந்த ரட்சிப்பு சென்று சேர வேண்டும் என்று பரலோகத்தினால் அழைக்கப்பட்டிருந்தார்களோ அவர்களுடைய இடத்துல நம்மை அந்த பந்தியில் அமரச் செய்யக்கூடிய பெரும் பாக்கியத்தை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பாராட்டியிருக்கின்றார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சீக்கிரமாக வரப்போகின்றார். அந்த ஆட்டுக்குட்டியாருடைய கல்யாண விருந்தில் உங்களுக்கும் எனக்கும் அந்த பந்தியில் ஆயத்தம் செய்யப்பட்ட அந்த பந்தியில நாம் அமர்வதற்கு இன்றைய நாட்களில் பரலோகத்தில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த மத்தியஸ்த பணியில் உங்களுடைய பெயர்களும் என்னுடைய பெயர்களும் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட வேண்டும் என்பதற்காக நம்மை நாம் அவருடைய சமூகத்தில் வைத்து காத்து நிற்போம். தேவன் தாமே உங்கள் ஒருவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவதாக. எங்களை அன்பாக நேசித்து வழிநடத்தும் பரிசுத்தமிக்க பரமபிதாவே, உங்களுடைய தூய நாமம் என்னாலும் மகிமைப்படுவதாக. இது அந்த நாளிலும் உங்களுடைய பிள்ளைகளாகிய நாங்கள் எங்களுடைய பாவங்களுக்காகவும் விருதுகளுக்காகவும் உங்களுடைய பாதத்தில் இறைஞ்சி நிற்கின்றோம். எங்களை மன்னித்து எங்களை ஏற்றுக்கொண்டு தேவரே, நாங்கள் உங்களுடைய பிள்ளைகளாக அழைக்கப்பட்டிருக்கின்றோம். அந்த அழைப்பு யாருக்கும் கிடைக்கப்பெறாத ஒரு அழைப்பு என்பதை நாங்கள் நினைந்தவர்களாக உமக்கு நன்றியுள்ள பிள்ளைகளாக தேவரீர், உம்முடைய ரத்தத்தினால் நாங்கள் பெற்ற அந்த வாய்ப்பை நாங்கள் உபயோகித்து அந்த பரம் வந்து சேர்ந்த அந்த பந்தியிலே தேவரீர் நாங்களும் உம்மோடு அமர்ந்து அந்த பந்தியில் பங்கேற்கக்கூடிய பெரும் பாக்கியத்தை நீங்கள் ஒவ்வொருவருக்கும் தந்ததுவர். தேவரீர், இந்த சத்தியத்தை அங்கு கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகள் ஒவ்வொருடைய மனதிலும் பேசும்படியாகும், அவருடைய குடும்பங்களை ஆசீர்வதித்து வழிநடத்தும்படியாகும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தூய நாமத்தினால்
மிகுந்த தாழ்மையோடு ஜெபிக்கின்றவர்கள் அன்பின் பரிசுத்த மிக்க பரம்பிதாவே ஆமென். அவருடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்நியோன்ய ஐக்கியம் சிநேகமும் நம் அனைவரோடு விசேஷமாக இந்த செய்தியை அங்கு பல்வேறு இடங்களிலிருந்து இணையத்தின் வாயிலாக கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகள் ஒவ்வொருவரோடும் என்றும் என்றும் சதா காலங்களில் இருப்பதாக ஆமென்.